ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாட்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், இது எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்ச கதைகளை சூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாம நீங்க கேட்டுக்கலாம். அதே டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்க கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை மகரிஷி அவர்கள் எழுதிய புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் இப்ப கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பகுதி இந்த வீடியோல இப்போ கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 4, அத்தியாயம் 8 தொடர்ச்சி. என் பெயர் புவனா. இங்கே நாகராஜ் சம்பத்குமார் என்பவர்கள் யார்? நாகராஜும் சம்பத்குமாரும் நாகர்கோயிலில் உள்ள தங்கள் சிறிய இருப்பிடமான ஓர் ஓட்டு வீட்டின் முன்னறையில் பலத்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த போது அந்த பெண் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்கள் முன்னே வந்து நின்றாள். உட்காருங்கள் என்று ஒரு உடைந்த ஸ்டூலை காட்டினான் சம்பத். இவன் தான் நாகராஜ். என் பேரு சம்பத்குமார். அவள் இருவரையும் சில கணங்கள் மௌனமாக பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. நல்ல அழகி அவள். கையில் சிவப்பு நிற கண்ணாடி வளையல்கள், கழுத்தில் கன்னியாகுமரி முத்து சிப்பிகள் கோத்த மாலை. நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஸ்டூலில் அமர்ந்திருந்த அவள் தன் துயரை விழுங்கிய போது நெஞ்சுக்குழி ஏறி இறங்கியது. நான் முத்துவின் தங்கை. சம்பத்குமாரை ஓர் அதிர்ச்சி தாக்கியது. அவன் நாகராஜனின் பக்கம் திரும்பினான். அவள் தொடர்ந்து பேசினாள். என் அண்ணன் சுசீந்திரத்தில் ஜான்சன் ரப்பர் ஒர்க்ஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். அதன் அதிபர் ஜான்சனுக்கு அவரிடம் அளவு கடந்த அன்பு. அவரை அவர் பரிபூரணமாக நம்பினார். அண்ணன் அவர் நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விட்டார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே. வியாபார நிமித்தமாக மதுரையில் உள்ள ஒரு முக்கிய வியாபாரியிடம் சேர்ப்பிக்கவென்று கொடுத்த பெரும் தொகையுடன் அண்ணன் ஓடிவிட்டார். அன்று ரயிலில் அண்ணனுடன் பிரயாணம் செய்தவர்கள் என்று போலீஸ் கூறிய உங்கள் விலாசத்தை பெற்று உங்களை தேடிக்கொண்டு வந்ததன் நோக்கமே அதுதான். என் மேல் பாசம் கொண்டவர் என் அண்ணன். என் வருங்காலம் பற்றின கனவுகள் கொண்டவர். வீட்டுடன் ஒட்டுதலாக உள்ளவர். என்னுடைய வேண்டுகோளின் பேரில்தான் மிஸ்டர் ஜான்சன் அண்ணனிடம் கொடுத்தனுப்பிய பெரும் தொகை பற்றி போலீசாரிடம் புகார் தெரிவிக்கவில்லை. இறந்தவர் மேல் திருட்டு குற்றம் சுமத்தி மாசுபடுத்தாதீர்கள். எங்கள் குடும்பத்தில் இம்மாதிரி அவப்பெயர் இதுவரை நேர்ந்ததில்லை என்று நான் கெஞ்சியதன் பேரில் அவர் இதை வெளியிடவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் கூட அண்ணன் செய்கையால் அவர்கள் மேல் ஆத்திரம் கொண்டார்கள். நான் தான் ஜான்சனுடன் விழுப்புரம் வந்து அவர் உதவியுடன் பிரேதத்தை இங்கே கொண்டு வந்தேன். இந்த சம்பவங்களை அவள் தலைகுனிந்து உட்கார்ந்த வண்ணம் வாய்விட்டு அழாமல் உள்ளங்கையில் கண்ணீர் சிந்த சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளுக்காக கண்ணீர் சிந்தியவன் சம்பத்குமார் மட்டுமே. அதெல்லாம் கிடக்கட்டும், இப்போது உனக்கு என்ன வேண்டும்? எடுத்த எடுப்பில் இரக்கமற்ற தன் மனதை வெளிக்காட்டினான் நாகராஜ். அண்ணன் வீட்டில் எல்லோரிடமும் பாசமாக இருப்பார். வெளியில் கலகலப்பானவர். கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒருவரை சிநேகம் பிடித்துவிடும் சுபாவம் உள்ளவர். அவருக்கு இம்மாதிரி இதற்கு முன் 2 முறை வந்திருக்கிறது. திருச்சியிலிருந்து நீங்கள் அவருடன் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். விழுப்புரத்தில் அவர் பயணம் முடிந்திருக்கிறது. அவர் கொண்டு போன பணத்தை பற்றி நிச்சயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். விசாரணையின் போது அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கூறவில்லை. அவர் உடைமைகள் என்று சிலவற்றை மட்டும் போலீசாரிடம் காட்டிவிட்டு ஒதுங்கிவிட்டீர்கள். அண்ணன் ஜான்சனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்த தொகை ரொம்ப அதிகமான தொகை. அது என்னவாயிற்று என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். தயவு செய்து சொல்லுங்கள் என்று கெஞ்சினாள் புவனா. அது பற்றி எங்களிடம் கேட்காதீர்கள். முத்துவின் இயல்பை பற்றி நீங்கள் சொன்னது உண்மை. ரொம்பவும் கலகலப்பாக இருந்தார். வார்த்தைக்கு வார்த்தை சிரித்தார். கன நேரத்தில் அவர் எங்கள் உள்ளம் கவர்ந்த நண்பராகிவிட்டார். நாங்கள் வறுமையில் வாடுகிறவர்கள், படித்துவிட்டு வேலைக்கு அலைபவர்கள். பிளாட்பாரத்தில் ரெடிமேட் ஷர்ட்டுகளை விற்று அன்றாட வயிற்று பிளப்பை நடத்துபவர்கள். வேலைக்கென்று சென்னை கம்பெனி ஒன்றுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். பெரிய கம்பெனி அது. நேரில் இன்டர்வியூக்கு வரும்படி எழுதிவிட்டான். போய் வர முதல் வகுப்பு பயணப்படி தரப்படும் என்றும் எழுதிவிட்டான். அதனால் வேறு வழி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை அரைகுறையாக சாப்பிட்டாலும் ரயிலில் போக, அதிலும் முதல் வகுப்பில் போக கடன் வாங்கி கொண்டு போனோம். அந்த பயணம் முத்துவினால் மறக்க முடியாத பயணமாகிவிட்டது. போய்கொண்டிருக்கிற சென்னை பயணத்தின் முடிவு தோல்வியில் முடிந்துவிட்டால்
எங்கள் எதிர்கால திட்டம் நல்ல மாதிரியாக அமைய உங்கள் சகோதரர் வழி செய்து தருவதாக கூறியிருந்தார். சம்பத்தின் கண்கள் கலங்கின. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நாகராஜ் சினத்துடன் எழுந்து அவள் முன்னே வந்து நின்றான். எங்களுக்கு உங்கள் சகோதரரை பற்றி அதற்கு மேல் ஒன்றும் தெரியாது. எல்லா வகையிலும் முடிந்த விஷயம் அது. இதை மீண்டும் நீங்கள் வேறு ரூபத்தில் கிளப்பி எங்களை வம்பில் மாட்டிவிட எண்ணாதீர்கள். தயவு செய்து போய்விடுங்கள். அவள் மௌனமாக அமர்ந்திருந்தாள். நாகராஜ் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே பேசினான். முக்கியமான கட்டம் வரும்போது தலை குனிந்து அமர்ந்திருக்கும் அவள் முன்னால் வந்து நின்று கத்தினான். உங்களை விட அதிகமாக போலீசார் எங்களிடம் கேள்விகளை கேட்டுவிட்டார்கள். அந்த சிக்கலில் இருந்து மீள்வதற்குள் போதும் போதுமென்றாகிவிட்டது எங்களுக்கு. தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து போகலாம். நாகராஜ் கத்தினான். அவள் எழுந்தாள். உங்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும். இதற்கு மேல் நான் ஒன்றும் கேட்கவில்லை. மற்றவற்றை உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன் என்று அலுப்பாக கூறினாள் புவனா. அதோ அங்கே மூலையில் காகிதங்களையும் ரெடிமேட் துணிகளையும் போட்டு மூடி வைத்து இருக்கிறீர்களே, அந்த பெட்டி, அது என்னுடைய பெட்டி. ஊருக்கு போகும் முன் அதை அண்ணன் என்னிடம் இருந்து வாங்கிச் சென்றான். அவள் சொல்லிவிட்டு உடனே வெளியேறிவிட்டாள். கலவரம் அடைந்தவனாக சம்பத்குமார் நிற்க நாகராஜ் பல்லை கடித்தான். இது எனக்கு ஒரு சவால். அதை நான் ஏற்பேன். நடைபாதையில் சொந்தமாக ரெடிமேட் ஆடைகளை விற்கலானான் நாகராஜ். கமிஷன் வியாபாரியிடமிருந்து விடுபட்டான். ஒரு சிறு கடை வைத்தான். அதனுடைய செய்கைகளுக்கு மனப்பூர்வமான ஒப்புதல் தராத நண்பனாக சம்பத்குமார் உடன் இருந்தான். சொன்னதை செய்வான், கேட்டதை சொல்வான். ஏராளமான தையல் மிஷின்கள், அதை இயக்குவதற்கான கைதேர்ந்த டெய்லர்கள், கட்டர்கள், மற்ற உபகரணங்கள் என்று ஒவ்வொன்றாக சேரத் தொடங்கின. மர ஆலையாக இருந்து கைவிடப்பட்ட மூடப்பட்ட ஒரு விஸ்தாரமான இடத்தை வாங்குவதற்கான ஏற்பாடாயிற்று. காரியங்கள் நிதானமாகவும் அதே நேரத்தில் தீர்மானத்துடனும் நம்பிக்கையுடனும் நடந்தன. கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒரு புதிய உலகை சிருஷ்டித்துக் கொண்டு விட வேண்டுமென்ற நாகராஜனின் வேகத்தை அருகில் இருந்து நிதானப்படுத்தினான் சம்பத்குமார். வேகமாக போவதில் தவறில்லை நாகராஜ், ஆனால் விபத்தில்லாமல் போக வேண்டும். நீ போகிற வேகம், உன்னிடத்தில் இருக்கிற அளவுக்கு மீறிய துடிப்பு ஒரு விபத்தை தோற்றுவித்துவிடும். ஜாக்கிரதையாக இரு. பிறகு பல சங்கடங்களில் நாம் சிக்கிக் கொள்ள வேண்டியதாகிவிடும் என்றும் கூறினார். அருகில் இருந்து அவன் எச்சரிக்கை செய்த போதுதான் நாகராஜ் நிதானப்பட்டான். எல்லா பத்திரிகைகளிலும் விளம்பரங்கள் பளிச்சிட்டன. மாயா டிரெஸ் மேக்கர், ரெடிமேட் ஆடை உலகத்தில் ஒரு புரட்சி, சர்வதேச அளவுகளில் ஆடைகள். சம்பத்குமார் அவனுடன் கூட இருந்தான். ஓரளவு ஒத்துழைத்தான், ஓரளவு ஒதுங்கி நின்றான். அவனுடைய போக்கு நாகராஜுக்கு சில சமயம் எரிச்சலாக இருந்தது, சில சமயம் வியப்பாக இருந்தது. மாயா ரெடிமேட் கம்பெனியில் ஏதேனும் மிக முக்கியமான பொறுப்பை நீ ஏற்றுக்கொள் குமார். உன்னை விட நம்பகமானவர்கள் எனக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டார்கள். நான் உன்னிடம் இது பற்றி அதிகம் அபிப்பிராயம் கேட்கவில்லையே என்று நினைக்காதே. உன்னை மனதிற்கொண்டு பல காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பிற்பட்டு அவைகளுக்கெல்லாம் நீதான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்று வற்புறுத்தினான் நாகராஜ். சம்பத்குமாருக்கு இஷ்டமில்லை, முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டான். ஆனால் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னை நான் எந்த நிலையிலும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதி கூறினான் குமார். ரெடிமேட் ஆடைகளை வெளியூர்களுக்கு அனுப்புவது, புதிய புதிய ஏஜென்ட்டுகளை நியமிப்பது, நாகராஜனின் வாழ்க்கை சுறுசுறுப்படைந்தது. புவனாவை அவன் அதற்கு பின் பார்க்கவில்லை. என்றாலும் அவளை பற்றிய பயம் உள்ளூர் அவனுக்கு இருந்தது. அவள் தனக்கு பின்னால் எங்கோ திரைமறைவில் இருந்து கொண்டு தனக்கு எதிராக வேலை செய்யக்கூடும், ஒரு சரியான பலத்தை திரட்டிக் கொண்டு தாக்க வரக்கூடும் என்ற அச்சம் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. சௌக்கியமா? சேலம் டவுன் ரயில்வே நிலையத்தில் பிரயாண செலவுகளை குறித்துக் கொண்டிருந்த நாகராஜ் நிமிர்ந்து பார்த்தான். எதிரே உடம்பு பூராவையும் தன் சிவப்பு புடவையால் போர்த்தி கொண்டு புவனா நின்று கொண்டிருந்தாள். மாலை மங்கிய நேரம். சேலத்தில் தன் வியாபார வேலைகளை முடித்துக் கொண்டு விருத்தாச்சலம் செல்லும் ரயிலுக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே ஸ்டேஷனுக்கு வந்து விட்டிருந்தான் அவன். அன்று ஒரு நாள் நாகர்கோயிலுக்கு வந்து அவள் அவனிடம் பேசிவிட்டு போன பின் அவர்கள் சந்திப்பது இதுதான் முதல் தடவை. அவனும் அவளிடம் அதிகம் பேசவில்லை. வியாபார நிமித்தமாக இங்கே வந்ததையும் ஊர் திரும்ப 1 வாரம் ஆகலாம் என்றும் அசுவாரஸ்யமாக கூறினான். அவன் பேசும் தோரணையில் இருந்து தன்னுடன் அவன் அதிகம் பேச விரும்பவில்லை என்பதை யூகித்த புவனா அவனுக்கு அருகில் சற்று தூரத்தில் இருந்த மற்றொரு சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். அவனை அவள் அதிகம் கவனிக்கவில்லை. ஸ்டேஷனில் பிரகாசமான விளக்கொளி இல்லை.
ஆங்காங்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கொளியில் பாதி இருளும் பாதி வெளிச்சமுமாக இருந்தது. அடர்ந்த கிளைகளையுடைய நுணா மரத்தின் அடியில் இடம் விட்டு நகர்ந்து வெவ்வேறு சிமெண்ட் பெஞ்சில் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். இடதுபுறம் மரவனேரி எக்ஸ்டென்ஷனையும் டவுனையும் இணைக்கும் ரயில்வே மேம்பாலம், எதிரே மரவனேரி. அவனிடம் ஏதோ கேட்க வேண்டும் என்று அவள் திரும்பிய போது அவன் இடத்தை விட்டு எழுந்து போய்க் கொண்டிருந்தான். கோட்டும் சூட்டும் அணிந்து கழுத்தில் ஸ்கார்ப்பு தொங்க அவன் ஏதோ ஞாபகமாக எங்கோ போய்க் கொண்டிருப்பதை அவளும் பார்த்தாள். அவன் உட்கார்ந்திருந்த சிமெண்ட் பெஞ்சில் அவன் வைத்திருந்த கருப்பு நிற சூட்கேஸ். ஸ்டேஷனில் ஜன நடமாட்டம் அதிகமாகியது. ரயில் வருவதற்கான முதல் மணி அடித்தாகிவிட்டது. அவளும் விருத்தாச்சலம் வரை சென்று அங்கிருந்து திருச்சி போய் திருச்சியில் இருந்து நாகர்கோயில் போயாக வேண்டும். பெட்டி அதே பெஞ்சில் அப்படியே இருந்தது. நாகராஜனை காணவில்லை. அவள் அங்கே இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் தான் அவன் எழுந்து சென்றிருக்க வேண்டும். அவளும் அந்த பெட்டிக்காக அமர்த்தப்படாத காவலாளியாக இருந்தாள். ரயில் வரும் ஓசை. என்ன செய்வது என்று புரியாமல் சில கணங்கள் தவித்தாள் புவனா. ரயில் வந்தது. அவளும் அந்த ரயிலில் தான் விருத்தாச்சலம் வரை சென்றாக வேண்டும். அங்கிருந்து தன்னுடைய ஊருக்கு மாற வேண்டும். இதை விட்டால் அவளுக்கு மறுநாள் தான் ரயில். அதுவரையில் தங்கி போக அவளுக்கு துணை யாரும் இல்லை. இஷ்டமில்லை. பெட்டியுடன் ரயிலுக்கு ஓடினாள். முதல் பெட்டியில் இருந்து கடைசி பெட்டி வரை கையில் நாகராஜின் சிறிய கருப்பு நிற சூட்கேஸுடன் பரபரப்புடன் தேடினாள். ரயில் புறப்பட்டு விட்டது. நாகராஜ் ரயிலில் இல்லை. அவளும் ரயிலை விட்டுவிட்டாள். நாகராஜ் எங்கே? பெட்டியை ஏன் இப்படி மறந்து வைத்து விட்டு போக வேண்டும்? போலீஸ் நிலையத்திற்கு அவள் நாகராஜின் பெட்டியுடன் சென்றபோது அவன் அங்கே உட்கார்ந்திருந்தான். என் அருகில் பெஞ்சில் அந்த பெண் வந்து அமர்ந்தாள். சார், என்னால் அவளை அடையாளம் காட்ட முடியும். சேலத்தில் அவள் தோழி ஒருத்தியின் திருமணத்திற்கு வந்ததாக என்னிடம் கூறினாள். தனக்கு விருத்தாச்சலம் வரை வழித்துணை வேண்டும் என்று கேட்டாள். புவனா அப்போது உள்ளே நுழைந்தாள். போலீஸ் அதிகாரியின் மேஜை மேல் பெட்டியை வைத்துவிட்டு மௌனமாக நின்றாள் புவனா. போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து புவனா கூறினாள், பிறர் பொருளை தன்னுடையதாக பாவிக்கிறவர்கள் மனிதர்களே இல்லை சார். திருடுவது என்பது வேறு, பிறர் பொருளை அவர் அனுமதியின்றி எடுத்துக்கொள்வது என்பது வேறு. ஆனால் இந்த இரண்டு குணங்களும் என்னிடம் இல்லை. இவர் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர்தான். திடீர் தனவந்தர். என்னை கண்டால் இவருக்கு கொஞ்சம் அலர்ஜி. என்னை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் அல்லது வேறு வகையில் அவமதித்து என்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதன் எதிரொலிதான் இந்த சிறிய வஞ்சனை நாடகம். அவள் போலீசாரிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டு பெட்டியை திறந்து பார்த்து கொள்ளும்படி கூறினாள். தான் போக அனுமதி கேட்டு நின்றாள். புவனாவின் நேர்மையை பாராட்டிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவளை அனுப்பி வைத்தார். நாகராஜ் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். தூரத்தில் அவனை பார்த்துவிட்டு சுசீந்திரம் படி குளக்கரையில் நின்றவள் நீர்நிலை பக்கம் திரும்பிக் கொண்டாள். பிரம்மாண்டமான குளம், 4 புறமும் அழகான படித்துறை, அருகிலே ஆலயம். புவனா, உங்களை தேடிக்கொண்டுதான் வந்தேன். ஆலயத்தின் சுற்றுப்புற நடமாட்டத்திலும் இடையறாத இறைச்சலிலும் கூட அவன் பேசிய இந்த முதல் வார்த்தை அவள் காதருகில் கேட்ட பின்பும் கூட அவள் நீர்நிலையை பார்த்து கொண்டு வெறுமனே நின்றாள். அவசரத்திலும் ஆத்திரத்திலும் அன்று சிறு பிள்ளைத்தனமாக நான் நடந்து கொண்டு விட்டேன் என்று கூறினான் நாகராஜ். அக்கிரமமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்கோர் பொருத்தமான வார்த்தையையும் கண்டுபிடித்து சொல்லுகிறாரே என்று தனக்குள் நினைத்து கொண்டாலும் பழைய நிலையிலேயே நின்றாள் புவனா. அந்த சம்பவத்திற்காகவும் அது தொடர்பான என் செய்கைகளுக்காகவும் நான் வெட்கப்படுகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு... இப்பொழுதுதான் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆத்திரம் பெருகியது அவளுக்கு. படிக்குளத்தின் கட்டை சுவரில் கையை ஊன்றி நின்றவள் அவனை வெடுக்கென திரும்பி பார்த்தாள். என்ன சொன்னீர்கள்? சிறுபிள்ளைத்தனமான செய்கை என்றா? அது சிறுபிள்ளைத்தனம் கூட இல்லை, உங்கள் சிறுமை நிறைந்த செய்கை அது என்று சொல்லுகிறேன். அவள் குமுறினாள். சேலம் சம்பவத்திற்காக வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்றா சொல்லுகிறீர்கள்? நான் தான் வேதனையும் வெட்கமும் பட வேண்டும். இவ்வளவு நாகரிகமான உடைக்குள் இருக்கும் குரூரம் நிறைந்த ஒரு வாலிபனை நினைக்கிற போது நான் தான் வெட்கப்பட வேண்டும். உங்களைப் போல இளைஞர்களுக்கு துடிப்பு இருப்பது இயற்கைதான். ஆர்வம் இருக்கலாம். அவை ஒரு நல்ல எண்ணத்துடன் செயல்பட உதவ வேண்டும். ஒருவரை ஏமாற்ற பயன்படக்கூடாது. படபடவென்று சொல்லி முடித்தாள் புவனா. அவன் மௌனமாக நின்றான். அவள் தொடர்ந்து கூறினாள், என்மேல் உங்களுக்கு என்ன கோபம், என்ன வஞ்சம்? நாங்கள் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தோம், என்ன தீங்கு செய்தோம்? என்னை வஞ்சகமாக சிக்க வைக்க நீங்கள் ஏன் முயற்சிக்க வேண்டும்? அப்பப்பா,
நீங்கள் எவ்வளவு குரூரமானவர்! இதற்காகத்தான் என்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தீர்களா? ரொம்ப யோகியஸ்தர் தான் போங்கள். உங்களை உடனே மன்னித்து விட வேண்டியதுதான். உங்கள் செய்கை ரொம்ப நியாயமானதல்லவா? போங்கள், உங்களை மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளை அவன் திரும்பி பார்த்தான். அவள், ஆமாம், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அந்த ஆண்டவனை கூட மன்னித்து விட்டேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு குரூரமான மனிதரை என் வாழ்வில் குறுக்கிட வைத்ததற்காக. எகத்தாளமான சிரிப்புடன் இதை அவள் கூறினாள். அவன் சமாதானம் கூற முயன்றான். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புவனா, எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் தற்காப்பு என்று வருகிற போது அவன் அல்லது அவள் மூளை சற்று குறுக்கு புத்தியுடன் செயல்படுவதை தவிர்க்க முடியாது. அவனுக்கோ அல்லது அவளுக்கோ எதை அவர்கள் தன் பொது எதிரி என்று நினைத்து விட்டார்களோ அந்த எதிரியிடமிருந்து எப்படி தப்புவது என்று சிந்திப்பது இயற்கைதானே. அதிலும் நிரந்தரமாக தப்புவது எப்படி என்று சிந்திப்பது இயற்கை. என்னுடைய செய்கை இதன் அடிப்படையில் எடுத்ததுதான். உங்கள் பேரில் தனிப்பட்ட முறையில் எனக்கு எவ்வித சினமும் கிடையாது. நீங்கள் பெண் என்பதால் உங்களுக்கு இது குரூரமாக தோன்றலாம். இதே ஒரு ஆணாக இருந்தால். அவள் இடையே குறுக்கிட்டாள். பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடியிருப்பான் இல்லையா? அவள் கிண்டலாக சொல்லிவிட்டு நகைத்தாள். அவன் தனக்குள் குமுறிய ஆத்திரத்தை சமப்படுத்திக் கொண்டு வெட்கப்படுபவன் போல தலையை கவிழ்த்து கொண்டான். உங்கள் கணக்குப்படியே வருகிறேன். நான் எப்படி எந்த வகையில் உங்களுடைய பொது எதிரியாக முடியும்? நீங்கள் எப்படி என்னை இம்மாதிரி கணிக்கலாம்? இதுவே உங்கள் சிறுமை எண்ணத்தை பிரதிபலிக்கவில்லையா என்று சினத்துடன் கேட்டாள் புவனா. பின் அவளே, என் அண்ணன் ஜான்சன் கொடுத்த பணத்துடன் ஓடி போய்விட்டார். ஒரே அடியாகவும் போய்விட்டார். அவருடன் ரயிலில் பயணம் செய்தவர்கள் நீங்கள். குறுகிய கால அளவில் அவருடன் நெருக்கமாக பழகிய நண்பரானவர்கள். உங்களுக்கு அவர் கொண்டு போன பணத்தை பற்றி தெரியுமா என்று கேட்க வந்தவள் நான். ஓர் உண்மையை தெரிந்து கொள்ள வந்தவளை நீங்கள் எடுத்த எடுப்பில் எதிரியாக முடிவு செய்து கொண்டு விட்டீர்களே. அவன் ஒன்றுமே பேசவில்லை. பிறகு நிதானமாக குளக்கரை கட்டை சுவரில் சாய்ந்து கொண்டு பேசினான். எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் புவனா. என் தவறை நான் எந்த கணத்தில் உணர்ந்து விட்டேனோ அதே கணத்தில் உங்களிடம் மன்னிப்பு கேட்கவும் வந்து நிற்கிறேனே. இவ்வளவு பேசுகிற உங்களுக்கு இதை பாராட்ட மனம் வரவில்லை பார்த்தீர்களா? அபிப்பிராயம் என்பது மாற்றிக்கொள்ள முடியாததோ மாற்ற முடியாததோ அல்ல. தெரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லோருமே மனிதர்கள்தான். உயர்வான எண்ணங்கள், தாழ்வான எண்ணங்கள் இரண்டும் கொண்ட இரட்டை மனிதர்கள். யாருமே எப்பொழுதுமே நேரான சிந்தனையுடன் செயல்படுவதில்லை. அவன் கூறிக்கொண்டே போனான். அவன் கண்கள் கூட பணித்திருப்பது போல தோன்றியது அவளுக்கு. அம்மா, முல்லைப்பூ கேட்டீங்களே. ஒரு சிறுமி அவளிடம் பெரிய பூச்சரத்துடன் வந்து நின்றாள். பால் வெளுப்பான சுகந்தம் நிறைந்த சந்தன முல்லை பூச்சரத்தை அவள் கையில் வாங்கி கொண்டு விட்டாள். சிறுமி காசுக்காக நின்றாள். காசு வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ. செலவுக்கு காசு இல்லக்கா, பழைய பாக்கிய சேர்த்து 2 ரூபா கொடு. ஆகட்டும், தரேன். நாகராஜ் அப்பெண்ணின் கையில் ஒரு 5 ரூபாய் நோட்டை திணித்தான். இல்லை, நீங்கள் தர வேண்டாம் என்று அவசரப்பட்டாள் புவனா. பரவாயில்லை, உங்களுக்கு சந்தன முல்லை என்றால் பிடிக்கும் போல் இருக்கிறது. இங்கே இது அபூர்வமாகத்தான் கிடைக்கும். எனக்கு சந்தன முல்லை என்றால் உயிர் என்றாள் புவனா. அவளிடத்தில் காணப்பட்ட இளகிய தன்மையை அவன் நன்கு பயன்படுத்தி கொண்டான். நீங்கள் தினமும் கோவிலுக்கு வருவீங்களா? அடுத்த நாள் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்த நாகராஜ் புவனா தன்னை தாண்டி செல்லும் போது கேட்டான். அவனை அவள் குழப்பத்துடன் திரும்பி பார்த்தாள். இவ்வளவு விரைவாக அவன் மேல் உள்ள தன் சினம் குறைந்துவிடும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. பேசாமல் அப்பால் போக இருந்தவளிடம் மாலையாக கையில் வைத்திருந்த சந்தன முல்லை சரங்களை நீட்டினான். வேகமாக அவளை தாண்டி போக நினைத்தவள் சற்றே தயங்கி நின்றாள். வாங்கிக்கொள், உனக்குத்தான் சந்தன முல்லை என்றால் உயிராயிற்றே, வாங்கிக்கொள். அவள் கை நீட்டி வாங்கிக் கொள்ளும் முன் அதை அவளிடம் திணித்து விட்டான். அவளால் அதை மீற முடியவில்லை. அவன் போய்விட்டான். என்ன இது? சந்தன முல்லை. ஆற்றோர பாலத்தை தாண்டி நின்ற நாகராஜ் எதிர்பாராத விதமாக அவள் முன்னே தோன்றி அவளிடம் நீட்டினான். வாங்கிக்கொள். மீண்டும் அதே பலவந்த திணிப்பு. மறுப்பு கூறும் முன் அவன் தூரத்தில் வேகமாக போய்க் கொண்டிருந்தான். அவள் அவனை கூப்பிட்டு ஏதோ கூற நினைத்தாள். ஆனால் அவனை எப்படி கூப்பிடுவது? என்னவென்று கூப்பிடுவது? 3வது நாள் அவள் கண்கள் தன்னிச்சையாக அவனை தேடின. எங்கிருந்தாவது திடீரென்று தோன்றி பின்புறம் இருந்து இந்தா சந்தன முல்லை என்கிற குரல் வருமோ என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அன்று அவன் வரவில்லை. 4வது நாள் அவள் சுசீந்திரம் ஆலயத்தினுள் நுழையும் முன் பூச்சரங்களை அவளிடம் நீட்டிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு என்று கூறிவிட்டு
அவளுக்கு முன்னால் பரபரவென்று ஆலயத்தினுள் சென்று விட்டான். அவள் கண்கள் தன்னை தேடுவதை ஓரிடத்தில் நின்று கவனித்து விட்டு அந்த தவிப்பை புரிந்து கொண்டு வந்தான். மருத்துவன் மலை சரிவு. சாலையில் நடந்து வந்த புவனா தூரத்தில் சிறிய மலைக்கல் ஒன்றில் அவன் தன்னையே பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பதை கவனித்தாள். அவனிடம் போக அவள் தயங்கியபடியே மெதுவாக நடந்தாள். தூரத்தில் உட்கார்ந்திருந்தவன் எழுந்து நின்றான். அவன் கையில் வெண்மையான சந்தன முல்லைச்சரம். அது காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. பூச்சரம் காற்றில் ஆடி அவளை வரவேற்பது போல இருந்தது. நடந்தவள் தயங்கி நின்றாள். அவன் தூரத்தில் இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மாலையென அவள் கையில் கிடந்த பூச்சரங்கள் காற்றில் ஆடின. அவள் தன் வைராக்கியத்தில் தோற்றுவிட்டாள். அவன் முன்னே போய் அவள் நின்றதும் பூச்சரங்கள் தொங்கும் கையை நீட்டினான். அவள் எடுத்துக்கொண்டாள். நீண்ட நேரம் அவர்களிடையே பேச்சு ஒன்றும் இல்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதிலே நேரத்தை போக்கினர். அன்று அந்த பூவை அவன் அவள் தலையில் சொருகிய போது அவள் தடையெதுவும் கூறவில்லை. மதர்த்த வளர்ச்சியுடன் கூடிய தன் உடம்பை அவன் தொடும்போது அவள் தடையேதும் கூறவில்லை. தன் முகத்தை அவள் திருப்பும் போது அவள் தடையேதும் கூறவில்லை. இடுப்புக்கு மேலே உள்ள வெறும் உடம்பில் அவன் கரம் வளையமிட்ட போது அவள் தடையேதும் கூறவில்லை. இது என்னுடைய தனி அறை. அந்த அறையை வியப்புடன் பார்த்தாள். எவ்வளவு அழகான அறை! தடிமனான குஷன் கொண்ட மெத்தையில் அவன் உட்கார்ந்து கொண்டு அவளை வேட்கையுடன் பார்த்தான். அவள் அவன் அருகில் நின்றாள். செழுமையும் சிவப்புமான அவள் கரத்தை பிடித்து அருகில் இழுத்தான் நாகராஜ். அவனுடைய ஒரே இழுப்பில் அவள் அவன் மேல் வந்து மோதிக்கொண்டு அவன் மேல் சாய்ந்து விட்டாள். கதகதப்பான அந்த மோதலில் ஆரம்பமும் முடிவும் ஒரே இன்பமயமான உணர்வின் சங்கமிப்பாக அங்கே புரண்டு கொண்டிருந்தன. அவளுடைய முகத்தையும் தோள்பட்டையையும் அதற்கு கீழும் அவனது அதரங்கள் இடையறாது பயணம் செய்து கொண்டிருந்தன. அவளை வஞ்சகமாக தன் வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்ற அவன் திட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. அவன் ஆடிய போலி நாடகத்தை அவள் நிஜமென்று நம்பத் தொடங்கிவிட்டாள். அவன் செய்த சிறிய பெரிய தவறுகளை உணர்வுமயமான சாகசங்களுக்கு நடுவே மன்னிக்க புவனா தயாராகிவிட்டாள். அவன் விரித்த வலையில் அவள் பூரணமாக சிக்கிக்கொண்டு பின் மீள முடியாதவளாகிவிட்டாள். அவளை அவன் மிக சுலபமாக உதறிவிட்டான். சுலபமாக சம்பத்குமார் தலையிலும் கட்டிவிட்டு ஒதுங்கி நிறைய சொத்துக்களுடன் வந்த மனோகரியின் கழுத்தில் எவ்வித தயக்கமும் இன்றி 3 முடிச்சுகளை போட்டுவிட்டான். இவை அத்தனையும் சம்பத்குமாருக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் எல்லா சம்பவங்களிலும் அவன் சம்பந்தமுள்ளவன். கூடவே வருகிற சாட்சி பூதமானவன். கடல் அலையின் இரைச்சல் அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. தூரத்தில் தயங்கி தயங்கி நிற்கும் கப்பல் ஒன்றுக்கு கலங்கரை விளக்கு ஏதோ சிமிச்சை கொடுக்கிறது. அசைவற்று நிற்பது போல நீல நிற பரப்பில் கண்ணுக்கு தெரியாமல் அது ஊர்வது ஒரு சித்திர கப்பல் போல தோன்றுகிறது. கடற்கரை ஓரத்தில் கிழக்கு மேற்காக செல்லும் தார் ரோட்டில் மண் மேடு வரை நடந்தான். ஒரு புறம் கடல், மறுபுறம் சர்க்கார் பயணிகளின் விடுதி, கேரள சர்க்கார் விடுதி, லைட் ஹவுஸ், ஹெலிகாப்டர் தளம். நீண்ட நேரம் வரை மணல்மேடு பரப்பில் உட்கார்ந்து விட்டு எழுந்தான். மீண்டும் படகுத்துறை பக்கம் வந்தபோது டாக்ஸிகள் உல்லாச பயணிகளை இறக்கி விட்டு மெதுவாக திரும்பிக் கொண்டிருந்தன. பாளையங்கோட்டை போகலாமா என்று கேட்டான். ஏறுங்க சார். இந்த நாவலின் தொடர்ச்சி அடுத்த பகுதியில். திட்டமிட்டு புவனாவை ஏமாத்திட்டான் நாகராஜ். ஏன்னா அவளுடைய அண்ணனுடைய பணத்தை தான் ஏமாத்தினத புவனா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அவ மூலமா ஆபத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவளை தன்னுடைய வலையில சிக்க வைக்கிறதுக்காக விரிச்ச வலையில தெரிஞ்சோ தெரியாமையோ புவனா போய் மாட்டிக்கிட்டா. அவளுடைய வாழ்க்கைய சீரழிச்சிட்டா. இப்போ அவ கர்ப்பமா இருக்கா. அந்த கர்ப்பத்துக்கான காரணத்தை ஏத்துக்கப்படி சம்பத்தை கெஞ்சி அவனை புவனாவினுடைய போலி கணவனாகவும் குழந்தை நித்தியனுடைய இரவல் தந்தையாகவும் இருக்கும்படி கேட்டுக்கிட்டான். அத்தனை விஷயமுமே யாருக்கு தெரியும்? சம்பத்குமாருக்கு முழுக்க முழுக்க தெரியும். அவனுக்கு தெரியாம நாகராஜ் எதுவும் செய்யல. அப்படி எது செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா சம்பத்குமாருக்கு தெரியும். சோ இந்த ரீதியில கதை போயிட்டு இருக்கு. இதை எல்லாமே சிந்திச்சு பார்த்து சம்பத்குமார் கடற்கரையில உட்கார்ந்து இருந்துட்டு கிளம்பி பாளையக்கோட்டைக்கு கிளம்புறான். இந்த கதை அடுத்த பகுதியில எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சஸ்பென்ஸ் நிறைந்து போயிட்டே இருக்கு. புவனா என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன் புவனா ஒரு கேள்விக்குறியாக
இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த பகுதியில வந்துரும்.